ஹலோ இந்துமதி மேடம், என்ன ஒரு ஃபீலிங்காக இருக்கீங்க? ஆமாம் மேடம். என்ன பாவம் இந்துமதி ரொம்ப ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம சோகமாக ஹாய் இருக்காங்க. சொல்லிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் மேடம். பிகாஸ் என்னோட கஸ்டமர் ஒரு 25 லட்சம் வச்சுருக்காங்க. சரி அண்ட் அதுக்கு வீடு தேடிட்டு இருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹவுஸ் கேட்குறாங்க. மேடம். ஆனால் இப்போலாம் ஃப்ளாட்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 மேடம். சாரி 45 லட்சம் மேடம். 25 லேக்ஸ்க்கு யார் மேடம் வீடு கொடுக்குறா? அதுவும் இண்டிவிஜுவல் ஹவுஸு. என்ன மேடம் நீங்கள் நம்ம தனிகள் இருந்துட்டு நீங்கள் இப்படிலாம் பேசலாமா? ஓ 25 லேக்ஸ்க்கு நமக்கு வீடு கொடுக்குறாங்க மேடம், சிங்கிள் பெட்ரூமு. இதே ரெடில்ஸில் உங்களுக்கு சென்னை 52ல் சென்னையிலே 25 லட்சத்தில் மேடம் அது சிங்கிள் பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், வாஷ்ரூம் எல்லாமே கையில் கொடுக்குறாங்க மேடம். நீங்கள் என்ன இவ்வளோ சோகமாக இருக்கீங்க உங்கள் கஸ்டமர்? சீரியஸாக மேடம், மார்னிங்லேருந்து அதே டென்ஷன் இருந்தது. 25 லேக்ஸ்க்கு இண்டிவிஜுவல் ஹவுஸா? கண்டிப்பாக மேடம். மேடம் கிட்ட கேட்போம். ஓகேங்களா? சொல்லுங்க மேடம். நீங்கள் இவ்வளோ தெரியாமல் இருந்தது பெரிய தவறுன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். எதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான கஸ்டமர் 25 லேக்ஸ் வச்சுட்டு வீடு இல்லாமல் பாவம் அவங்க நடுத்தர மக்கள் வீடு இல்லாமல் அலையிறாங்கன்றது தான் நாங்கள் ஒரு இடம் சின்ன பட்ஜெட்டில் போட்டு வச்சுருக்கோம். சூப்பர். 450 ஸ்கொயர் ஃபீட்டு. ஓகே, 450 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சனு, வாஷ்ரூமு எல்லாமே இருக்குது. கேட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் டைல்ஸ் போட்டு மேலே கூலிங் டைல்ஸ் எல்லாமே போட்டு சம்ப் எல்லாமே இருக்குது. சூப்பர். கையில் கொடுத்துட்றோம். ஓகே, இது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ மேடம்? ஒரு ஸ்கொயர் ஃபீட் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா 2651 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. சூப்பர் சூப்பர். ஓகே, இது எங்கே இருக்குன்னா ரெடியூஸில் விலாங்காடு பார்க்குற இடத்துல இருக்குது, சோத்துப்பாக்கம் ரோடு. மேடம் இது சென்னை லிமிட்டில் வருங்களா எப்படி மேடம்? இல்லை டிடிசிபி அப்ரூவ்டா? இல்லை, இது சிஎம்டி அப்ரூவ்டு, சென்னை 52ல் இருக்குது மேடம். சூப்பர் மேடம். ஓ, ஏன்னா சென்னை சிட்டியில் 25 லட்சத்துக்கு யாருங்க உங்களுக்கு வீடு கொடுக்கும்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, பெரம்பூர் 15 கிலோமீட்டரு. கரெக்டாக உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் சைட்டுக்கு போகிறதுக்கே. சூப்பர். ஸோ 25 லட்சத்துக்கு ஒரு வீடு தராங்கன்னா கண்டிப்பாக என்னோட கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார் மேடம். முதல்ல அந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணி உடனே புக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா 25 லட்சம் கையில் வச்சுட்டு வீடு இல்லாமல் ஓகே இருக்காரு. மேடம், இதில் குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் மேடம். அம்யூனிட்டிஸ் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு ஜிஆர்டியில் என்னென்ன ஜிஆர்டி அதாவது டி நகரில் என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே ரெடியூஸில் இருக்குது. ஜிஆர்டிலேருந்து பெரிய ஹோட்டல், மால் எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கூட இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே. ஸ்கூல் நல்ல ஒரு 5-6 ஸ்கூல் இருக்குது. உங்களுக்கு அது தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது. இன்னொரு விஷயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு பேரல் ரோட்டில் தான் நம்ம சைட் இருக்குது. ஒரு ஜெயின் காலேஜ் இருக்குது, ஆர்பி கோதி ஜெயின் காலேஜ் சொல்கிறீங்க இல்லையா? அதுவும் ஆமாம் மேடம், சூப்பர் காலேஜ். இது லேடிஸ் காலேஜுங்க, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்மளோட சைட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் என்ன? அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் மேடம், இப்போது ஆட்டோ ஃபெசிலிட்டி, ஷேர் ஆட்டோ, பஸ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்களா நம்ம சைட்? பஸ் இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது. ஓகே, நம்ம மோஸ்ட்லி நம்ம நடந்து போகிறது இல்லை, எல்லார் வீட்லேயும் 2 வீலர் இருக்குது இல்லையா? ஜஸ்ட் அந்த 2 வீலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் மேடம். அண்ட் இன்னும் ஒன்று கேட்டுறேன், நம்மளோட குவாலிட்டியை பற்றி சொல்லுங்கள். தனிகையோட குவாலிட்டி, ஒரு வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா குவாலிட்டிக்கு 100% அஷூரன்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கம்பெனி 37 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்குதுன்னா கஸ்டமருடைய அவங்க பர்ஸ் தெரிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காதுன்னு நாங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி இடத்துல இடம் போடுறது, அவங்களுக்கு என்ன மாதிரி வீடு கட்டி கொடுக்குறது, அவங்களுக்கு என்ன மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணுறது, நாங்கள் நல்ல மணல் போட்டு தான் வீடு கட்டுறோம். அந்த அதே மாதிரி ஹாலோ பிளாக்ஸ் இல்லை, ஹாலோ பிளாக் இல்லை, எல்லாமே செங்கல் வச்சு மணல் போட்டு தான் வீடு அழகாக கட்டி தரோம். எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி தான். அண்ட் இப்போ கேஷ் வச்சுருந்தாங்க, ஓகே 25 லேக்ஸ்க்கு. மேபி இன்கேஸ் லோனில் இருந்தால் மேடம் எத்தனை % பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக இப்போ இடம்னா உங்களுக்கு 70% பண்ணித்தரோம். இப்போது வீடுனா மினிமம் 90% லோன் பண்ணித்தரோம். ஆனால் அவங்களுக்கு சேலரி ஒரு மினிமம் ஒரு 30,000 to 40,000 மந்த்லி சேலரி கிரெடிட் ஆகணும். ஸோ அதை பேஸ் பண்ணினா, ஏன்னா வீடு வாங்கும் போது ஃபுல் அமௌண்ட் வேணும். மினிமம் ஒரு 22 லேக்ஸ் நம்ம லோன் பண்ணி தரோன்னா அவங்க கட்டணும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்லுவோம். ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ என்னோட கிளைண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் கால் பண்ணிவிட்டு 25 லேக்ஸ்க்கு வீடு இருக்குன்னு சொல்ல போகிறேன். தே ஆர் ஸோ ஹாப்பி. பட் தேங்க்யூ ஸோ மச் மேடம். மேடம் இன்றைக்கி எனக்கு இது ஒரு சஜஷன் கொடுத்துலன்னா நான் அதே டென்ஷன் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மேடம். நீங்கள் எல்லாருமே தனிகை இடம் வாங்குங்க. உங்களுக்கு சொத்துக்கு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு ராசியான ஒரு நிறுவனம். மெயினாக நீங்கள் ஒரு முறை சொத்து வாங்கிட்டீங்கன்னா நீங்களே செக் பண்ணிக்கலாம்.
அடுத்தடுத்து எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் வந்து இடம் வாங்குவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ராசியான ஒரு நிறுவனம். எங்கள் சேர்மன் கிளிவலவன் சார் வந்து ரொம்ப பூஜையெல்லாம் போட்டு ஒரு இடத்த எடுக்கும் பொழுதே நிறைய பூஜையெல்லாம் பண்ணுவாங்க 4 மணிக்கு. அப்புறம் திரும்ப எங்கெல்லாம் கூட்டு போயிட்டு ஒரு தியானம் மாதிரி பண்ண வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் படிப்படியாக பண்ணுறதுனால யாரை ஒரு சொத்து வாங்கினாலும் அவங்க அடுத்து வாங்குறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு growth கிடைக்குது, அவங்க நல்லா சுபிட்சமாக இருக்காங்க. இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். ஸோ கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன். பாசிட்டிவான ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக மேலும் மேலும் சொத்து வாங்கணுன்னா நம்மளோட தனிகையை காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்துமதி ஃபாலோ பண்ணுங்கள். மஞ்சுளா, என் பேர் மஞ்சுளா. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டோம், அது வந்து 2500 பேர் பார்த்துருக்காங்க. எங்களுக்கு ஒரு மீட்டிங் நடந்தது. ஸோ அந்த மீட்டிங்கை நாங்கள் ஜஸ்ட் லைவில் போட்டோம். ஸோ 2500 பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆச்சு. எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மஞ்சுளா.